If you'd like to watch this program in your preferred language, click the closed captions icon. And if you enjoy this program, like the video, share it with your friends, and comment how you've been blessed by this episode. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த புதிய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த தீர்க்கனின் பார்வை நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்கள் நண்பர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஏன்னா கர்த்தர் அவர் இருதயத்தில் இந்த உலகத்தில் இந்த கடைசி நாட்களில் என்ன நடக்க போகுது அப்படின்றத தம்முடைய தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தி அதை நமக்கு விளக்கி சொல்கிறாங்க. இப்போவும் நம்ம சாது ஐயா வந்திருக்காங்க. தீர்க்கதரிசி ஐயாவை நம்ம வரவேற்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஜெரமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க ஐயா. சென்ற நிகழ்ச்சியில் நீங்கள் தீர்க்கனின் பார்வைனா என்ன, தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் எப்படி பேசுவார், யார் மூலியமாக பேசுவார், எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பேசுவார் அப்படின்றதான தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியிலையும் கர்த்தர் உங்கள்கிட்ட இந்த கடைசி நாட்களை குறித்து, வர இருக்கிற காரியங்களை குறித்து உங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருந்தா நீங்கள் எங்களோட நீங்கள் பகிர்ந்துக்கின்னு எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க ஐயா. ஏதாச்சும் சொல்லியிருந்தா இல்லை. எப்படின்னா, இப்போது உங்களுக்கு திருமணம் ஆச்சா? ஆச்சுங்க. ஆச்சு. பிள்ளைகள் இருக்கிறாங்களா? இருக்காங்க. எத்தனை பேர்? 2 பேர் இருக்காங்க. ஓகே. என்ன வயசு பிள்ளைகளுக்கு? பையனுக்கு 7 வயசு, பொண்ணுக்கு 4 வயசு. இப்போது உங்கள் மனைவி கன்சீவ் ஆன பிறகு மந்த்லி செக் போவாங்க இல்லையா? போகும்பொழுது இப்போ ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆனது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்டர் அப்போவே குழந்தை எப்போ பிறக்குன்னு சொல்லுவாங்களா? அப்போ உடனே சொல்ல மாட்டாங்க. ஒரு நாள் போக போக. எப்போ சொல்லுவாங்க? ஒரு 3 மாதம். ஓகே, 3 மந்தில் சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஒரு கணிப்பு வச்சு இந்த மாதத்தில் இந்த நாளில் குழந்தை பிறக்கும். ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம். அது தீர்க்க தரிசனமா? அது தீர்க்க தரிசனம் இல்லை. குழந்தை உண்டாகிறதுக்கு முன்னாடி இப்படி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறது தான் தீர்க்க தரிசனமாயிடும். இப்போ நடக்க போகிற ஒரு காரியம் இல்லையா? குழந்தை பிறக்க போகுது இந்த நாளில் அப்படின்னு ஒரு குறித்து சொல்கிறாங்க. அது ஏறக்குறைய அது ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி தான். ஓகே. ஆனால் இது என்னன்னா, இது தேவ ஞானத்தை கொண்டவங்க சொல்லலை, அவங்களுடைய விஞ்ஞான கணிப்பு. அவங்களுடைய அனுபவத்தில் சரி இப்போது இந்த டைமில் உண்டாயிருச்சா, அடுத்து ஒரு 10 மாதம் கணக்கு கரெக்டாக நாள் குறித்து சொல்கிறாங்க. ஆமாங்க. அதில் சில நேரங்களில் அல்லது பல சமயங்களில் அக்யூரேட்டாக அதே நாளில் குழந்தை பிறந்திருக்குது. ஆமாங்க. உங்கள் குடும்பத்தில் டாக்டர் குறித்த நாள்லையா 2 பிள்ளைங்களாம் பிறந்தாங்க? பையன் கொடுத்த நாளை விட தாண்டி தான் பிறந்தான். பொண்ணு ஏறக்குறைய கொஞ்சம் முன்னாடி பிறந்துட்டாங்க. ஆனால் அந்த ரொம்ப டேட்டு மிஸ் ஆகாது. ஆமாம் இல்லையா? ஆமாங்க. கொஞ்சம் முன் கொஞ்சம் பின். ஆனால் அந்த அவங்க குறிக்கிற நாள் நமக்கு தெரிஞ்சு ஓகே இப்பொழுதுன்னு இல்லையா? ஆமாங்க. அதே மாதிரி தான் தீர்க்க தரிசனங்களும். ஓகேங்க. நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் முன் அறிவிக்கிறார். ஓகேங்க. ஆனால் இதுலேருந்து என்ன வித்தியாசம்னா, இருக்கவைகளை வைத்து கிடையாது. இது கர்த்தருடைய திட்டம், சித்தம், அது அவருடைய முன் குறித்து வைத்த காரியங்கள். ஓகேங்க. அது எப்பொழுது நடைபெற போகிறது? இப்போ உதாரணத்துக்கு, இயேசு சுவாமி பிறப்பதுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கன்னிகை கர்ப்பதியாகுவாள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார். ஆமாங்க. அங்கே 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் உனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படும்னு. ஆனால் பாரு, ஏசாயா காலத்தில் அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறலை. இல்லைங்க ஐயா. அப்போ அவர் பொய்யா சொல்லிட்டாரா? இல்லை, சொல்லலை. அந்த காலத்து மக்கள் ஒருவேளை அப்படி சொல்லியிருக்கலாம்ல? சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா சொன்னது உடனே நடக்கலையே. ஆனால் அது ஒவ்வொரு காலத்துலையும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இதுதான் அந்த மேசியாவோன்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம். ஆனால் இதில் பாரு, அது நிறைவேற காலம் வரும்பொழுது கரெக்டாக ஒரு தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறார். இப்பொழுது அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்போ போய் நீ சொல்லு
ஒரு தூதனை அனுப்புகிறார்ல, ஆமாங்க. அந்த மாதிரி தான் இப்போ தீர்க்கதரிசிகள். ஆமென். இப்போ வேதாகமத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அதில் கரண்ட்டாக வெளிப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை இப்பொழுது நிறைவேற காலம் வந்துருச்சு, அதை போய் இப்போ நீ சொல்லு அப்படின்னு கர்த்தர் வந்து தீர்க்கதரிசிகளை அனுப்பி சொல்லுகிறார். ஓகேங்க ஐயா. இதுதான் நம்ம வேலை ஒழிய மற்றபடி பெரிய வேலை எதுவும் கிடையாது. சரிங்க ஐயா. ஸோ போன வாரம் நான் சொன்னதை போல் கர்த்தர் வந்து பிதாவாகிய தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தலாம், குமாரனாகிய தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்தலாம், பரிசுத்த ஆவியினர் ரகசியங்களை வெளிப்படுத்தலாம். இந்த திரியேக தேவனும் ஒரு தூதர்கள் மூலமாகவோ அல்லது ஒரு பரிசுத்தங்கள் மூலமாகவோ செய்திகளை சொல்லி அனுப்பலாம். ஆமாங்க. அல்லது கர்த்தர் வந்து சில சமயங்களில், இது வந்து ரெகுலராக கிடையாது, சில சமயங்களில் சித்தம் கொள்ளும்போது அவர் அனுமதிக்கும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியுடைய ஆத்மா அங்கே பரலோகத்துக்கு அழைத்து சென்று அங்கே தூதர்களுடைய சங்கம், அவங்க கூடுகையில் அவங்க என்ன பேசுகிறாங்க அதை பார்க்கவும், அல்லது பரிசுத்தவான்களுடைய சங்கம் அந்த சங்கமம் கூடும் பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்க, தீர்க்கதரிசனங்களில் குறித்து என்ன ஆராய்ந்து பார்க்குறாங்க, அதில் அந்த சங்கங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை கர்த்தர் அளிக்கிறார். ஓகேங்க. ஸோ சில நேரங்களில் அல்லது அதிகப்படியான நேரங்களில் ஒரு தேவதூதன் எப்படி வந்து செய்தி கொடுப்பானோ அதே மாதிரி ஒரு பரிசுத்தவானையும் கர்த்தர் அனுப்பி செய்தி கொடுக்க வைக்கிறார். ஓகேங்க. இப்போ இதுக்கு சான்றிதழாக நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, மருப மலையில் நடந்த ஒரு சம்பவம். ஆமாங்க ஐயா. அங்கே கர்த்தர் மருபமானோடனே என்ன நடக்குது தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சொல்லுங்கள் பார்ப்போம். கர்த்தர் மறுரூபமானதுக்கு அப்புறம் மோசே ஐயாவும் எலியா ஐயாவும் தோன்றி கர்த்தராக இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து அவரோட வந்து சம்பாஷணை பண்ணுறாங்க. அது இன்னும் நடக்கலை. ஆமாங்க. அப்போ நடக்க போகிறது. அப்போ எதிர்காலம் தானே, எதிர்காலம் தான். அப்போ அது ஒரு தீர்க்கதரிசனம் தானே. ஆமாங்க. அந்த தீர்க்கதரிசனத்தை கொண்டு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி உண்மை குறித்து எழுதப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் நிறைவேற வேண்டிய காலம் வந்துவிட்டது. ஆமாங்க. நீர் இப்படி இப்படிலாம் பாடுபட போகிறீர் வந்து சொல்கிறாங்கள. நீங்கள் முன்பு சொன்னது மாதிரியே இங்கேயே நடக்குது. வேதத்தில் சொல்லப்பட்டதை நிகழ்காலத்தில் இப்போ எப்படி நடக்க போகுது அப்படின்றத தீர்க்கதரிசிகள் அறிவிப்பாங்க, அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படும்னு சொன்னது போலவே இங்கேயே அந்த சம்பவம் நடக்கிறத பார்க்க முடியுதுங்க. இது வந்து ஒரு ஃபேக்ட்டு. இப்போ அந்த தானியேல் புஸ்தகத்தில் கூட நீ பார்த்தனா, தானியேல் தீர்க்கதரிசி வந்து எரேமியா தீர்க்கதரிசனத்தை வாசித்து தியானித்து ஜெபிக்கிறார். ஆமாங்க. சரி, இது நிறைவேற்ற காலம் வந்து விட்டதே, அந்த 70 ஆண்டுகள் அடிமைத்தனம் முடிகிற நேரம் வந்துருச்சே, அதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு தேவன் தூதன் வருகிறார். வந்து ஆமாம் இது நிறைவேறும் பொழுது என்ன நடக்கும் இன்னும் அவர் ஒரு பெரிய வழக்கம் தருகிறார். ஓகேங்க. அப்போது இது தான் இப்படி தான் நடக்குது. அதே போல் இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவானை, ஒரு தூதனாகிய பரிசுத்தவானை அனுப்பி யோவனையாக்கு அநேக வெளிப்பாடுகள் தரப்படுகிறது. ஓகேங்க. ஆனால் அவைகள் எல்லாமே புதுசு. அப்போ புதிய தீர்க்க தரிசனம். இப்போ நீ பார்த்தனா வெளிப்படுத்தப்பட வேண்டிய சத்தியங்கள், திருச்சபைக்கு உண்டான உபதேசங்கள், இனி நடக்க போகிறவைகள் அத்தனையும் கொடுக்கப்பட்டாச்சு. ஸோ இனி வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா, ஓகே ஆனால் காலங்கள் எப்பொழுது, லைக் அந்தி கிறிஸ்துப்போ வரப்போகிறோன்னு தெரியாது. ஓகே அது வர வேண்டிய டைமில் ஓகே இப்பொழுது அது நடந்துருச்சு. இப்போ சொல்லு, பாபிலோன் விழ வேண்டிய நேரம் இப்போ வந்தாச்சு. அங்கே இந்த தூதன் பாரு பாபிலோன் விழுந்துட்டான்னு சொல்கிறாப்புல. சரி, எப்போ விழ போகிறான், எப்போது நிறைவேற போகுது, அது சொல்ல வேண்டிய காலம் இப்பொழுது வந்தாச்சு. இப்போ சொல்லு, இது இப்போ நடக்குது அப்படின்னு. ஓகே. என்ன, ஸோ அவைகள் தான் இப்போது கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளாகும். ஓகேங்க ஐயா. எனக்கு மாத்திரம் இல்லை, என்னை போன்ற உலகத்தில் இருக்கிற அநேக தீர்க்கதரிசிகள் அவங்கள்ட்ட கர்த்தர் பேசுகிறார். ஓகேங்க ஐயா. ப்ளஸ் இனி வரப்போகின்ற காரியங்கள், கரண்ட் ஈவெண்ட். ஓகே, அடுத்து என்ன நடக்கலாம், ஒரு தேசத்தின் தலைவர், ஒரு தேசத்தில் என்ன நடக்க போகிறது. இப்போ பாரு, வேதாகமத்தில் அநேக தீர்க்கதரிசனங்கள் அப்படி இருக்குது. ஓகேங்க. இப்போ அடுத்த எந்த ராஜா வரப்போகிறான், எந்த ஆட்சி வரப்போகிறது, அதெல்லாம் ஒரு அவசியமாக இருக்குது. சரி, எவன் வந்தா என்ன, ராமன் வந்தா என்ன, ராவணன் வந்தா என்னான்னு இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அது முக்கியம் இல்லைன்னா எதுக்கு வந்து கர்த்தர் ஃபஸ்ட்டு நெபுக்கத்நேசர் ராஜா கிட்ட பேசுகிறாரு.
இவருக்கு அடுத்து என்னென்ன ராஜ்யங்கள் வரும்னு சொல்லியிருக்குல்ல. ஆமாம் சொல்லி அங்கே தானியேல் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அவரே பார்க்குறார், சொப்பனம் பார்க்குறாரு. யார்? நேபுகாத்நேசர் ராஜாவே அவர் பார்க்குறாரு. அப்போது தங்கம் வந்து பாபிலோன், அடுத்தது வெள்ளி வருது, பர்ஷிய சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் வெங்கலம், யார் வரா? கிரேக்க சாம்ராஜ்யம் வருது, அதுக்கப்புறம் இரும்பு, ரோமர் சாம்ராஜ்யம், அதுக்கு அடுத்து 4வதாக பிசைக்கப்பட்ட சின்ன சின்ன குட்டிகள், அது வந்து இந்த கடைசி கால ராஜ்யம். அப்போ ஒவ்வொரு சாம்ராஜ்யம் மாறப்போகிறது என்று முன்கூட்டி கர்த்தர் பேசுகிறார். ஆமாங்க. இப்போ இது முக்கியம் இல்லைன்னா ஏன் சொல்லணும்? எவன் வந்தா என்ன, சரி அடுத்து யார் வரப்போகிறா, இவன் வரப்போகிறான்னா சரி வந்துட்டு போட்டோம். அது முக்கியமானதுன்றனால தான் ஏதோ முக்கியத்துவம் அங்கே இருக்குல்ல. அடுத்தது பார்த்தோன்னா அங்கே தானியேல் 7வது அதிகாரத்தில் அந்த தானியேல் ஐயா வந்து சமுத்திரத்திலேருந்து 4 விதமான மிருகங்கள் எழும்பு வருகிறத பார்க்குறாரு. ஆமாங்க. ஒவ்வொரு மிருகமும் பார்த்தா ஒரு விதமான சுபாவம் இருக்குது. அதுக்கு ஒரு சிங்கத்தை போல, சிறுத்தையை போல, கரடியை போல, அப்புறம் 4வது மிருகம் விவரிக்க முடியாத அளவுக்கு அது பயங்கரதனமாக இருந்தது என்று ஒரு ஐயா சொல்கிறாரு. அப்போது அவருக்கு வந்து அவர் விளக்கம் தராங்க. இந்த 4 மிருகங்கள் எதுக்கு சமமாக இருக்கிறது? இது 4 ராஜாக்களை குறிக்குது. அப்புறம் 8வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஒரு வெள்ளாடு, செம்மறியாடு, இது 2 வந்து மொட்டுது, அந்த மாதிரி தரிசனம் பார்க்குறாரு. ஆமாங்க. அதுக்கும் வந்து ஒரு தேவதூதர் வந்து அவருக்கு விளக்கம் கொடுக்குறாரு. இவனை வந்து பர்ஷியா நாட்டுக்கும் அடுத்தது கிரேக்க நாட்டுக்கும் உண்டாகிற 2 ராஜாக்கள், இது 2 சாம்ராஜ்யம் வரப்போகிறது. அப்புறம் அந்த ஆடு தலையிலேருந்து ஒரு கொம்பு ஒன்று எழும்புது. அப்புறம் அந்த கொம்பை குறித்து வெளிப்பாடு வருது. அந்த கொம்பு யாரு? லிட்டில் ஹார்ன், சின்ன கொம்பு, அதான் வரப்போகின்ற அந்தி கிறிஸ்து அப்படின்னு அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இத்தனை ராஜ்யங்கள் வரப்போகிறது. அதுலேயும் இந்த தானியேல் 11வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தோன்னா உலக சரித்திரத்திலேயே, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலேருந்து புதிய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் வேறு எந்த ஒரு தீர்க்கதரிசியும் இந்த அளவுக்கு அவ்வளோ அக்யூரேட்டாக நெத்தியடி அடித்த மாதிரி தீர்க்கதரிசனம் உரைத்தது இல்லை என்று வேத பண்டிதர்கள் சொல்லி ஆச்சரியப்படுறாங்க. ஓகேங்க. அவ்வளோ துல்லியமாக, அதாவது என்ன, நேரில் நின்று பார்த்த மாதிரி. இப்போ சரித்திரம் எழுதுறாங்களே. ஆமாங்க. எப்படி எழுதுறாங்க? அவங்க ஒரு 4-5 பேர்த்துக்கிட்ட கேட்டு நடந்ததை வந்து அவங்க கேதர் பண்ணி சேகரித்து அதை இவங்க வந்து கோர்வையாக வந்து இவங்களுக்கு புரிந்ததை மக்களுக்கு புரிகிற மாதிரி எழுதுறாங்க. அல்லது கண்ணால் பார்த்துருக்கணும். கண்ணால் பார்த்தது இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு இங்கே எழுதுறாங்க. ஆமாங்க. ஒரு வேலை நடக்க இருக்க வேண்டிய ஒரு காரியம், ஆனால் இவங்க கண்ணால் பார்த்ததே இல்லை. ஓகேங்க. இந்த ஒரு ஞான சிருஷ்டியில் இவங்க முன்கூட்டி போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவ்வளோ தெளிவாக எழுதுறாங்க, இது எப்படி நடக்க போகுது. நாளைக்கு பேப்பரை பிடிச்சி பார்த்தா அதே மாதிரி நடந்திருக்குது. அப்போ இவன் எப்படி காப்பீடிச்சானோ, அல்லது எல்லாம் பார்த்துட்டு இது முன்பதாக எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கானோ என்ற குற்றச்சாட்டு வருமா வராதா? வருங்க ஐயா, குற்றச்சாட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டு தான் இப்போ தானியேல் மேலே வருது. ஓகேங்க. இவன் வந்து தீர்க்கதரிசனமாக அவர் சொல்லலை, காப்பீடிச்சு சொல்கிறான். இவருடைய எழுதுனது எல்லாமே எல்லாம் நடந்த பிறகு எழுதப்பட்டவைகள். அவருடைய தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்காதவங்க சொல்கிற கூட்டுருங்களா? இல்லை, ஏற்றுக்காதது இல்லை, அந்த அளவுக்கு துல்லியமாக இருந்திருக்குது. ஓகேங்க. எப்படி எவ்வளோ துல்லியமாக எப்படி எழுத முடியும்? முடியாது. அப்போ இவருடைய தீர்க்கதரிசனம் வந்து இந்த தேதி அல்ல, அதுக்கு பிற்பாடு தான் அவர் எழுதிக்கணும். எல்லாம் நடந்த பிறகு ஒரு சரித்திர புஸ்தகம் எழுதுகிற மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஓகே. அப்போ எந்த அளவுக்கு துல்லியமாக இருந்திருக்குது. ஆமாங்க. இல்லையா? ஸோ இப்போ அதுவும் வந்து அவருக்கு எப்பொழுது காட்டப்படுதுன்னா, இவர் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்களை தியானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகேங்க ஐயா. அப்போ அந்த மாதிரி ஒரு தேவனை தேடுவது, இது எப்படி சுவாமி நடக்க போகுது என்று கேட்கும் பொழுது அடுத்து கர்த்தர் அந்த காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ நீங்கள் சொல்கிறத வைத்து பார்க்கும் பொழுதுங்க ஐயா, இப்போ நான் வாழ்கிற காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது ஆண்டவரேன்னு தேவனிடத்தில் நம்ம ஒரு நண்பனை போல கேட்கும் பொழுது அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாருங்களா ஐயா? நிச்சயமாக. இப்போது இந்த வார்த்தை நீங்கள் சொன்னனால ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா.
இயேசு சுவாமி காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் ஒரு போச்சுனோ நடக்குது. ஆமாங்க. என்ன, ஸோ 12 சீடர்களோட இயேசுசாமி அமர்ந்திருக்கிறாரு. அவங்களோட சேர்ந்து அன்றைக்கி வந்து பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. ஆமாங்க. ரைட்டா? ஸோ ஒரு ஆடெல்லாம் வெட்டி அதை பொரித்து அது நடுவில் வச்சுருக்காங்க. அப்புறம் அப்பெல்லாம் வச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஆண்டவர் வந்து நம்ம உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. யார் 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 யாருன்னு 12 பேரும் கேட்குறானுங்க. அதுக்கு ஆண்டவர் ஏதாவது பதில் சொன்னாரா? எதுவும் சொன்ன மாதிரி எதுவும் சொல்லலை. பேதுருன்னு கிட்ட வந்து கேட்குறாரு, யார் சாமி யார் சாமி யார் சாமின்னு. அவர் பதிலே சொல்ல. உங்களில் ஒருவன், ஏன்னா அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான் இல்லையா? பாரு, ஏசாமி நினச்சிருந்தா இவன் தான் அவன் சொல்லியிருக்க முடியுமா முடியாதா? ஒரு நிமிஷம் ஆயிருக்காது, ஒரு நொடி ஆயிருக்காது. ஆனால் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? எனக்கு 11 பேர் சேர்ந்து அவனை போட்டு அடி போட்டு அடித்து நொறுக்கியிருப்பானுங்க. தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிருக்கும். உண்மையான ஒரு சம்பவம் இருக்கு. ஏன்னா தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும், அது தீர்க்க தரிசனமாகவும் சொல்லணும், காட்டியும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற இதில் கரெக்டாக ஏசப்பா நடந்தது. ரைட்டா? ஓகே. இப்போ யாரும் கெஞ்சிப்பட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இவர் சொல்லவே இல்லை. என்ன அப்புறம் இந்த நேரங்கள்லாம் யோவானுக்கு வந்து ஆண்டோடைய பக்கத்தில் உட்காந்துருக்கார். யோவான் வந்து அவருடைய பிரியமான ஒரு சீடன் இல்லையா? ஏன்னா யோவான் வந்து ஏசாமியை அளவுக்கு அதிகமாக நேசித்தாப்பில்ல. இப்போ உனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆமாங்க. இப்போ இந்த 2 பிள்ளைங்களை யாரை நீ ரொம்ப அதிகமாக நேசிக்கிறேன்னு கேட்டால் நீ என்ன சொல்லுவ? 2 பேர்த்தையுமே தாங்க. ஆனால் அது உண்மையான பதிலும் இல்லை. ஏன்னு தெரியுமா? அப்பா மனசு என்றைக்குமே பொண்ணுங்க மேலே தான் போகும், அம்மா மனசு என்றைக்குமே பசங்க மேலே தான் போகும். கரெக்டா? காமனான ஒரு விஷயம். உன்னை அறியாமலேயே உன்னுடைய அதிகமான அஃபெக்ஷன் உன் பொண்ணு மேலே போகும். அந்த பொண்ணு உங்கள்கிட்ட தான் ரொம்ப வந்து ஒட்டிக்குவா. ஆமாம். இது வந்து சயின்ஸ் தான். ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ட்ஸ் ஒன் another. விஞ்ஞானத்தில் இந்த மேக்னெட் பார்த்துருக்கியா? ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஒன் another. நார்த்து சவுத்து அந்த இது தான் என்ன. ஸோ எப்படி உன் பொண்ணு வந்து உன் நெஞ்சிலேயே அப்படியே மார்பிள் அப்படியே சாஞ்சிருப்பாளோ அந்த மாதிரி வந்து யோவான் எப்பொழுதும் ஏசாமி மார்பிளையே சாஞ்சிருப்பார். ஏன்னா யோவானுக்கு ஏசாமி எப்படிமா பார்க்குறாரு? ஒரு தாயை போல் பார்க்குறாரு. ஓகே. ஒரு எனக்கு அம்மா மாதிரி. அப்போ ஒரு குழந்தை எப்படி தாயுடைய மார்பிள் பால் குடிக்குமா, அப்படியே நெஞ்சில் அப்படியே சாய்ந்து அப்படியே தூங்குமா இளைப்பாறுதி கொண்டு, அதே மாதிரி இவர் அங்கே இளைப்பாடுறது இவருடைய வழக்கம். ஓகேங்க ஐயா. அதனால் அப்படி சாஞ்சிருக்கிறாரு. பேதுரு நைஸா நோண்டி, டேய் நீ கேளு, நீ கேட்டால் சொல்லுவார். ஏன்னா இவர் கேட்டு பதில் வரலன்றனால. அப்போ யோவானோ நல்ல பவ்யமாக, அப்பா யாருப்பா உனக்கு மாத்திரம் சொல்கிறேன்னு அவர்கிட்ட சொல்கிறார். இந்த அப்பத்தை இந்த திராட்சை ரசத்தில் தொட்டு நான் யார்கிட்ட கொடுக்குறேனோ அது அவன் தான். அதையும் அங்கே ஓமையாக சொல்கிறாரு பாரு, இன்டெரக்டாக அவன் பேரை சொல்லாமல் தொட்டு நேராக யூதாஸ் கையில் கொடுக்குறாரு. பாரு, ரகசியங்களை யாருக்கு ஏசப்பா வெளிப்படுத்தினாரு? அவரோட நெருக்கமாக இருக்கிறவங்களோட நண்பர்களை போல நெருக்கமாக இருப்பவர்கள்ட்ட அங்கே வெளிப்படுத்துகிறார். ஆமாங்க. அப்போ அதே மாதிரி தான் நீ யோவான் 15வது அதிகாரத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். இனி உங்களை தான் வந்து சீடர்களாக அழைக்கல, உங்களை நண்பர்களாக அழைக்கிறேன். ஏன்னா சீடன்கிட்ட ரகசியங்களை வெளிப்படுத்த மாட்டேன், ஆனால் நண்பர்கள்ட்டையோ என் ரகசியங்களை நான் வெளிப்படுத்துவேன் சொன்னார்ல. சொன்னாருங்க. அப்போது ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையும் அப்படி தான். நீ ஆதியாமத்துலேருந்து எடுத்து பார்த்தோன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு இருக்குது. இதுதான் ஒரு தீர்க்கதரிசிக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். ஓகேங்க. அவன் கர்த்தர்கிட்ட நெருங்கி இருந்தால் தான் கர்த்தரோட இறுதிய துடிப்பு, கர்த்தர் பேசுகிறது, கர்த்தர் காண்பிக்கிறது எளிதாக அவனால் புரிந்து கொள்ள முடியும், எளிதாக பார்க்கவும் முடியும். ஆமாங்க. இப்போது ஆபிரகாம் ஐயாவை பார்க்க தேவன் வந்தார். அவர் உடனே தேவனை உபசரித்தார். அப்போ அவர் பார்த்து சொல்கிறாரு, எனக்கு இவன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு. ஐ நோ ஹிம். ஆமாங்க. அந்த நோ, நான் இவனை அறிவேன், அந்த நோ இருக்கல அறிவேன் என்ற வார்த்தை எப்ரிய மொழியில் யடா. ஓகேங்க. யடானா எனக்கு இவனை ரொம்ப நல்லா தெரியும், நம்பிக்கைக்குரியவன், ரொம்ப மேலோட்டமாக தெரியும். ஆமாம், இப்போ
இப்போ உனக்கு வந்து பிரதமர் மோடியை தெரியுமா? பேர் தெரியும். ஆனா தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு தெரியும்? மேலோட்டமாக தெரியும். எங்கள் நாட்டு பிரதமர் அப்படின்னு தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரியாது. அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவருடைய விருப்பங்கள் என்ன, ரொம்ப இன்டிமேட்டாக தெரியாது. தெரியாதுங்க. ஆனால் அந்த யடா என்ற வார்த்தை இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், இன்டிமேட் நாலேஜ். அப்படின்னா ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல நெருக்கமான உறவு அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தமாக்கும். Okay. அதான் இந்த யடா என்ற வார்த்தை. அப்போ அந்த நெருக்கமாக இருந்தனால தான் கர்த்தர் செய்ய போகின்ற ஒரு காரியத்தை முன்கூட்டியே வந்து ஆபிரகாமுக்கு அறிவிக்கிறார். ஓகேங்க ஐயா. ரைட்டா? இந்த மாதிரி சோதம் குமரை நான் அழிக்க போகிறேன், அது வந்து அவர்கிட்ட பகிர்ந்து கொள்கிறார். சரி. நான் இப்படி செய்ய போகிறேன். ரைட்டா? ரைட்டுங்க. அப்போ ஆமோசு 3:7. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். இந்த ஒரு நல்ல சின்ன உதாரணம் இங்கே நிறைவேறுது. அதே மாதிரி தான் அங்கே மோசையா கட்டியும் கர்த்தர்னு சொல்கிறார், நான் அந்த மாதிரி என் ஜனங்களை விடுதலை செய்ய போகிறேன், முன்கூட்டி அறிவிக்கிறார், நான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் ஒன்றை கொண்டு நான் எப்படி செய்ய போகிறேன், அவங்களுடைய கூக்குரல் சத்தத்தெல்லாம் நான் கேட்டு என் மனசு ரொம்ப நொந்து போயிருக்குது, சத்தத்தை நான் கேட்டேன், அவர்களே நான் பார்த்தேன் அப்படி சொல்கிறார். ஆமாங்க. ஸோ நான் இதுதான் செய்ய போகிறேன், அவங்கள விடுதலாக்க போகிறேன். அதுக்கு அடையாளமாக இந்த மலையில் நீங்கள் வந்து என்னை தொழுது கொள்வீர்கள். அப்போ பாரு, அதையும் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமாங்க. இது நீ பார்த்தோன்னா ஒரு நூலை போல பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்க்குறோம். ஆமாங்க ஐயா. யோவான் ஐயாக்கு ஏன் வெளிப்படுத்துகிற விசேஷத்தோடைய அந்த பரலோக மர்மங்கள்லாம் சொல்லப்பட்டதுன்னா, அவர் தன்னந்தனியாக அனாதை போல கைவிடப்பட்ட நிலையில் பத்மு தீவில் அகதியாக இருக்கிறார். அப்போ அவருக்கு இப்போ யாரும் இல்லை. நல்லா ஜெபம் பண்ண தேவனோட இன்னும் கட்டி நெருங்க அவருக்கு இப்போ அவகாசம் இருக்குது. அதனால கர்த்தர் வந்து இப்போ அவர்கிட்ட பேசுகிறார், அடுத்து என்ன செய்ய போகிறேன், பூமியில் என்னென்னலாம் நடக்க போகிறது. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது 2 பேரும் நல்ல நண்பர்கள், நெருக்கமாக இருந்தவங்க. இப்போ கர்த்தர் மறுமையில் இருக்கிறப்பல இப்பொழுதும் வந்து தமக்கு பிரியமான சீடன்கிட்ட, தன்னுடைய நண்பர்கிட்ட தன்னுடைய ரகசியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். இதில் ஒரு விஷயத்தை பார்க்க முடியுதுங்க ஐயா. ஸோ அது என்ன ரகசியன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு நியூஸ் கொடுத்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் எல்லாருக்கும் பரிச்சயமானவராக, ஆக்சசபிளாக இருக்கக்கூடியவராக, பகிர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தால் அவர்கிட்ட சொல்லுவாங்க. இங்கே தீர்க்கதரிசி யோவான் ஐயா வந்து ஒரு பத்மு தீவில் யாருமே ஆக்சசபிளாக இல்லாத, அவர் செய்தி வந்தாலும் மற்றவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், கர்த்தர் வந்து எந்த காரணத்தினால அவர்கிட்ட இந்த காரியத்தை சொல்லி இந்த செய்திகள் வந்து இந்த அளவுக்கு பரவுவதற்கு என்ன காரணமாக இருக்குது? இப்போது எல்லா கூட்டத்திலும் நடுவில் இருக்கும் பொழுது ஒரு வெளிப்பாடு வந்தால் பொதுவாக ஜனங்களமாக சொல்லுவாங்க, இவன் தெரிஞ்சு வச்சுட்டு சொல்கிறான் அப்படின்னு. இப்போது சில பாஸ்டர்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது. சில பாஸ்டர்களுக்கு, சிலர் இல்லை, அநேக பாஸ்டர்களுக்கு தீர்க்கதரிசனம் வரம் தேவன் கொடுத்துருக்கிறார். ஓகேங்க. ஆனால் இந்த பாஸ்டர்கள் அவங்க சொந்த சபையில் தீர்க்கதரிசனம் உரைப்பது ரொம்ப ரொம்ப அரிது. ஆனால் அவங்க வெளியே மற்ற இடங்களுக்கு போனால் தாராளமாக பரவலாக அவங்களுடைய தீர்க்கதரிசன வரங்கள் வெளிப்படும். அப்போ ஒரு பாஸ்டர் ஒரு தடவை நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் நீங்கள் வந்து வெளியே வந்தால் நல்லா ப்ராஃபஸி சொல்கிறீங்களே, ஆனால் உங்கள் சொந்த சபையில் எங்கள் ப்ராஃபஸி சொல்லி நான் கேட்டதே இல்லையே. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, என் சொந்த சபையில் நான் அதாவது தீர்க்கதரிசனம் உரைத்தேன்னா, ஓ பாஸ்டர் தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாரு, அல்லது யாராவது வந்து என்னை பற்றி போட்டு கொடுத்துருப்பாங்க, அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். ஓகேங்க ஐயா. அதனால வந்து அவங்க சொந்த சபையில் பாஸ்டர்கள் சொல்வது ரொம்ப அரிது. அதனால தான் 3வது மனுஷனை கர்த்தர் அனுப்பி நீ போய் சொல்லு. ஏன்னா அந்த 3வது மனுஷனுக்கும் ஒரு சபைக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க சொல்லும்போது, ஓ கர்த்தர் அப்படி பேசியிருக்காரு. இப்போ யோவான் ஐயா வந்து அந்த 7 சபைகளுக்கு அவர் தான் ஒரு மூப்பரை போல இருந்தார். ஆமாங்க. அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர். அந்த 7 சபைகள், ஆஸ்திரேலியாவில் உள்ள 7 சபைகளும் இவரை வந்து ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக, ஒரு பெரிய ஆவிக்குரிய தலைவராக பார்க்குறாங்க.
இப்போ அவர் அந்த டைமில் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தா, ஓ தெரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறான் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவர் எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு தனி தீவில் இருக்கிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. ஆமாங்க. இன்னைக்காவது செல்ஃபோன் நம்ம கையில் இருக்குது. ஆமாங்க. என்ன இப்போ அங்கே எபிசி பட்டம் நடக்கிற காரியங்களை எவனோ ஒருத்தன் யூடியூப்பில் போடுறான். ஒரு பார்க்கல, ஓ எபிசி பட்டணத்தெல்லாம் நடக்குதா, ஓ இப்படிலாம் பண்ணுறானுங்களா, நான் உங்களுக்கு கடிதம் எழுதுறேன், அப்போ ஓகே நடந்ததை நீ தெரிஞ்சுட்டு எழுதுற அப்படின்னு போயிடும். ஆமாங்க. இப்போ அங்கே ஒன்றும் இல்லை, இப்போ கர்த்தர் வந்து பேசுகிறாரு. அப்போ அது எல்லாமே தீர்க்கதரிசனம் தானே. அது சுத்தமான ஒரு கர்த்தரிடத்திலிருந்து நாங்கள் என்ன நடக்குது அவருக்கு சுத்தமாக தெரியாது. இதே மாதிரி தான் ஒரு தடவை ஒரு 92வது வருஷம் நான் வந்து ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ண, இந்த ஆலயத்தில் இருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸு. ஓகேங்க. ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின அந்த வாரத்தில் புதன்கிழமை நான் வந்து அந்த சபைக்காக ஜெபம் பண்ணுறேன். ஓகேங்க. சாமி அந்த சபைக்கு போனால் என்ன செய்தி கொடுக்கணும்னு கேட்குறேன். அப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, அந்த சபையின் தூதன் நான் தான், நீங்கள் அந்த வரும்பொழுது இந்த செய்தி நீங்கள் கொடுக்கணும், அப்போ அந்த சபையில் என்ன நடக்குது அதை குறித்து எனக்கு சொல்கிறார். ஓகேங்க. இந்த காரியங்கள் தவறாக நடக்குது அந்த சபையில், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதை வந்து நீங்கள் சொல்லணும் சொல்கிறாரு. ஓகேங்க. ஸோ நான் எல்லாத்தையும் குறித்து வச்சுக்கிட்டேன். சரிங்க. அது ஒரு பாரம்பரியமான ஒரு திருச்சபை. ஓகேங்க. ஸோ அங்கே போனோன்னே அன்றைக்கி இந்த ஐயர்வாளும் வந்திருக்கிறார்கள். வந்துட்டு அவர் உட்காந்துருக்காரு. அப்புறம் என்னை அறிமுகம் பண்ணாங்க. நான் செய்தி கொடுக்குறேன். செய்தியின் நடுவில் நான் வந்து சொல்கிறேன், நேராக ஐயர்வாளை பார்த்து, கர்த்தர் எனக்கு இந்த சபையை குறித்து வெளிப்படுத்தின காரியங்களை நான் வந்து சொல்லலாமா, தாராளமாக சொல்லுங்கன்னு சொன்னார். அப்போ எனக்கு அந்த தூதன் போன புதன்கிழமை என்ன சொன்னார் அப்படின்னு இந்த சபைக்கிட்ட சொல்கிறேன். அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். ஒன்றும் இல்லை, ஒன்றும் பேசலை, யாரும் ஓகேங்க. அமைதியாக இருந்தாங்க. சபை சர்வீஸ் முடிஞ்சிச்சு. அந்த சபையில் இருக்கிற பிரதான மூப்பர் தான் என்னைய வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். இப்போது திரும்ப ஓகேங்க. காரில் அவரும் அமைதியாக இருந்தார், ஒன்றும் பேசலை. சரி என்ன பேசாமல் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னை அப்படி திரும்பி பார்க்குற ஒரு கண்ணிலேருந்து கண்ணீராக அப்படி கொட்டுது. என்னன்னு கேட்டால், 10 வருஷமாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணோம், எங்கள் சபையில் இருக்கிற நல்ல பக்தியானவர்கள் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எங்கள் சபைக்கு அனுப்பி எங்கள் சபையில் நடக்கிற குறைபாடுகளை பேசணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கு அது நிறைவேறிச்சு. ஆமென். அப்போ ஒரு 3வது மனுஷனை கர்த்தர் அனுப்பி கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்து பேசுனால அது தீர்க்கதரிசனமாக போயிடுச்சு. ஓகேங்க. அவங்க சபையில் இருக்கிற மூப்பர்களுக்கு யாராவதுக்கு ஒரு வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்துருந்தா அவங்கள என்ன சொல்லுவாங்க? தெரிஞ்சு வச்சுக்கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம், அவனுக்கு தான் தெரியுமே, அது என்ன தீர்க்கதரிசனமா, அதை உதாசனப்படுத்துவதுக்கு எதுவாக இருக்கும். ஓகே. அப்போ அதனால தான் கர்த்தர் வந்து தம்முடைய தீர்க்கதரிசிகளை என்றைக்குமே மறைத்து வைக்கிறது. சமுதாயத்தின் நடுவில் அவங்க சேராமல் அவங்க வெளிப்படுத்தி இருப்பதுக்கு இது ஒரு காரணம். இவ்வளோ நாளாக தீர்க்கதரிசிகள்னாலே அவங்க தனியாக இருப்பாங்க அப்படின்றது தான் தெரியும். ஆனால் நீங்கள் இதுக்கான விளக்கம் சொல்லும்போது தான் ஏன் அவங்க தனியாக வேறு பிரிக்கப்படுறாங்கன்றதே புரியுதுங்க. நான் சென்னையில் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு ரெகுலராக ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போயிட்டு இருந்தேன். ஓகேங்க. அப்போ ஒரு நாள் கர்த்தர் சொன்னாங்க, இனி அந்த சபைக்கு நீ போகாத அப்படின்னு. ஓகேங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, அந்த சபையில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, நாளைக்கு நீ இப்போ ரொம்ப பரிச்சயமாக பழகிட்டேன்னா, நாளைக்கு உனக்கு இந்த சபையை கொடுத்து ஏதாவது குறைபாடுகள் நான் சொன்னேன்னா உன்னால் பட்சபாதம் இல்லாமல் சொல்ல முடியுமா? ஐயோ உங்கள் மனசு புண்படுமே, அவங்க மனசு புண்படுமே, நீ அப்படி நினைப்பியா நினைக்க மாட்டியா? ஏன்னா இப்போ நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயாச்சு. ஆமாங்க. ஐயோ உங்கள் மனசை எப்படி காயப்படுத்துறது, அவங்க கஷ்டப்படுவாங்கள்ல அப்படின்னு உனக்கு தோணும். இதே நீ முன்பின் தெரியாதவங்க மாதிரி இருந்தால் நீ போடா, உன் வேலையை நீ செஞ்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் இனி அந்த சபைக்கு நீ போகாத, ரொம்ப நெருக்கமாக பழகாத, விலகிரு. இது தீர்க்கதரிசிகளை கர்த்தர் மறைத்து இருப்பதுக்கு இது ஒரு ரீசன். நல்ல ஒரு புரிதல் தந்திருக்கீங்க ஐயா. அப்போ தான் அவங்களுக்கு அந்த கலப்பில்லாமல் அவங்க பெற வெளிப்பாடுகள். இப்போ நான் உனக்கு நல்லா பழகுறேன்னு வச்சுக்கோ, ஏதாவது காரியத்தை வெளிப்படுத்துகிறேன், எனக்கு என்ன இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி தானே இருக்குது, இது வெளிப்பாடா அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா, எனக்கு ஒரு டவுட் வருமா வராதா? வர்றது வாய்ப்பு இருக்குங்க ஐயா. இப்போ நம்ம பழகாம இருந்தால்
அதில் எந்த சந்தேகமும் இருக்கு. இதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் வந்து வண்ணாந்தரத்தில் ஒரு மனித சமுதாயத்தை விட்டு விலகி இருப்பதுக்கு, மறைந்திருக்கிறது இதான் காரணம். சரிங்க ஐயா. தீர்க்கனின் பார்வையில் தீர்க்கதரிசினா என்ன, தீர்க்கதரிசி ஏன் தனித்து வைக்கப்படுகிறாங்க, தீர்க்கதரிசிக்கு ஏன் தேவன் வெளிப்படுத்துறாரு, அவர்கள் தேவனோடு நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதான பல ரகசியங்களை இதுவரைக்கும் வந்து நார்மலாக அவங்க அப்படி தான் இருப்பாங்க போல அப்படின்னு நினைத்து கொண்டு இருந்ததை, இல்லை அவங்க அப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்க தேவன் சித்தம் வைத்திருக்கிறார் அப்படின்றதான காரியங்களை, மறைபொருள்களை எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்கு வெட்ட வெளியில் உடைச்சி நீங்கள் காட்டியிருக்கிறீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி நன்றி. நேயர்களே, இப்போவும் வந்து தீர்க்கனின் பார்வை நிகழ்ச்சியில் தீர்க்கதரிசி ஐயா மூலியமாக தீர்க்கதரிசிக்கு இருக்கிறதான அந்த குணாதிசயம், ஏன் தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்துகிறாரு, அவங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமானது, கலப்பில்லாதது அப்படின்றதான காரியங்களை கர்த்தர் ஐயா மூலியமாக, தீர்க்கதரிசி ஐயா மூலியமாக வெளிப்படுத்தினாரு. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். பல ரகசியங்கள், வர இருக்கிற காரியங்களை கர்த்தர் தீர்க்கதரிசி ஐயா மூலியமாக வெளிப்படுத்துவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த முறையும் நம்ம புதிய நிகழ்ச்சியில் புதிய காரியத்தை நம்ம பார்ப்போம். நன்றி. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: இயேசு ஊழியங்கள், எண் 110, பழைய GNT சாலை, காரனோடை, சென்னை 6,67,000, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044679000000. எங்கள் மின்னஞ்சல் முகவரி info@jesusministries.org.